டிவிக்கே தான். எதனால? இதனால அவங்க கொள்கைலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க வெளியிட்ட அந்த பாலிசிஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால டிவிக்கே தான். டிவிக்கே டிவி விஜய் விஜய் வந்தாங்க. எனக்கும் விஜய் தான் நினைக்கிறேன் சார். எதனால? விஜய் ஃபேன் அதனால டிவிக்கே தான். அவங்களாம் இப்போ படிக்கிற பசங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த 4 முதல் திட்டம் நிறைய பேர் படிச்சு பிபிஎஸ் சிவில் சர்வீஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால எழுதியிருக்கேன். ஒன்றும் ஸ்டாலினா இருக்கணும், இல்லைன்னா விஜயா இருக்கணும். ஏன் ஸ்டாலின், ஏன் விஜய்? அது அவங்களுடைய நடவடிக்கைகள் அதிக மக்கள் திறனாக வந்து ஸ்டாலின் சைடு அதிகமா இருக்குது. வேற விஜய்க்கு வந்து இப்போ நடிகர் ஷூட்டிங்ல நடிச்சனால அவருக்கு அதிகமா மக்கள் இருக்குனால என்னுடைய கணிப்பு. ஆனா மேக்சிமம் ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான். வரப்போற எலெக்ஷன்ல யாரு? உங்க மைண்ட்ல யாரு? விஜய். ஏன் விஜய்? இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அவதான் வரும். அக்கா நீங்க யாரு? டிவிக்கே தான். ஏன்னா மக்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு. பட் ஆனா இந்த டைம் கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் இயர் போக போக வேணா இப்போதைக்கு அவளுக்கு அவ்வளோ பெருசா இன்னும் அவருக்கு இன்னும் இப்பதான் வந்திருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வேணா அவர் ஜெயிப்பாங்க. வர எலெக்ஷன்ல என் ஓட்டு தளபதி விஜய்க்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்தா வளர்ந்தோம். அதனால வரப்போற எலெக்ஷன் யாரு? டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால டிஎம்கே? கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்காங்க. டிஎம்கே மெஜாரிட்டியா இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே சொல்ல முடியாது. உங்க ஓட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு விஜய்க்கு போடுவீங்களா? மேடம் ஜெயிப்பாரு. எதனால? அவரு ஏன்னா மாற்று விஜய் தான் மக்கள் போட்டுருக்காங்க, அதனால தளபதி தான் ஜெயிப்பாரு. அக்கா நீங்க சொல்றீங்களா? தளபதி தான் ஜெயிப்பாரு. தளபதி தான் ஜெயிப்பாரு. எல்லாரும் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். அதனால மக்கள் மனசு வச்சா விஜய் வின் பண்ணுவார். எங்க ஓட்டு சொல்லக்கூடாது. டிவி கேக்குறா ஓட்டு போடுவோம். அவங்களோட ஐடியாஸ், அப்புறம் ஒரு நியூவா ஒரு ஆட்சி வரணும் அப்படின்றதுக்காக. ஏற்கனவே ஏடிஎம்கே எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான். யங்ஸ்டர்ஸ் வருவாங்கல்ல, அதுக்காக. அந்த மாற்றத்தை பொறுத்து தான் நம்ம ஓட்டு போக முடியும். இப்போதைக்கு பார்த்தோன்னா தொடர்ந்து ஏடிஎம்கே டிஎம்கே திருப்பியும் போட்டுருக்கோம். புதுசாக வரவங்க ஒரு வாய்ப்பு. அதை யாராவது சொல்றேன், சீமானந்தன் சொல்றேன், டிவி கண்ணில் சொல்றேன், யாருன்னா போடுவோம். இப்போ நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்போதைக்கு டிவிக்கு தான் போடுவோம்.